இது ரோஜா கோவா. ரோஜா கோவா சூப்பராக இருக்குது பாருங்க. ரோஜா கோவா பாருங்க, நல்லா கெட்டியாக இருக்குது. ஓ சூப்பர். ஆஹா அடாடாடா. நல்ல ஒரு மிதமான இனிப்பில் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதே போல் புத்ராஜயா வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா விதவிதமான கட்டடங்கள் வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே வருங்க. ஸோ பாருங்கள், நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுற்றி பாருங்கள், எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. இது வந்து இங்கே உள்ள கோர்ட்டு. வாங்க அப்படியே உள்ளே போவோம். ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா புத்ராஜயா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். மலேசியாவில் இருக்கிற புத்ராஜயா அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். பிரதமர் அலுவலகம் கூட இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அப்படியே வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் இங்கேயே வந்து பள்ளிவாசலில் போய் ஜும்மா தொழுக போகிறோம். நம்ம இங்கே ரூம் போட்டு தங்கியிருக்கோம். ஸோ 2 நாள் வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே தான் ரூம் போட்டிருக்கோம். நமக்கு வந்து செக்இன் வந்து 3 மணிக்கு. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 தான் ஆகுது. ஸோ அதனால் இப்போ போயிட்டு அப்படியே சுற்றிட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வரலாம். போகலாமா? அப்புறம் இவங்க போட்டுக்கிற இந்த புர்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மக்காபி கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வாங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டெலிவரி பண்ணுவாங்க. நான் கீழே நம்பர் போடுறேன். மலேசியா மக்கள் நீங்கள் வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களுடைய வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணிடுவாங்க. புர்கா நல்லா இருக்கா? இன்னொரு கலெக்ஷன் இருக்குது, நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அதில் போட்டு போகலாம். ஓகே. ஸோ மக்காபி கலெக்ஷன், மக்காபி நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மலேசியா மக்களுக்கு புர்கா வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது, விலை கம்மியாக இருக்குது. ஓகே, வாங்க அப்படியே போய் சுற்றி பார்க்கலாம். நாம் வந்து ரூம் போட்டு தங்கியிருக்கிறது இந்த டோர் செட் ஹோட்டல். ஸோ இது வந்து புத்ராஜயாவில் இருக்குது, பள்ளிவாசலுக்கு பக்கத்துலேயே. ஒரு நாளைக்கு வந்து 200 வெள்ளி வாடகை. ஸோ நான் ரூம் வந்து போகும்போது உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். உள்ளுக்குள்ள வந்து லக்கேஜை வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து இந்த ஏரியா வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது. நமக்கு சும்மா வந்து 1:30க்கு தான் பள்ளிவாசலில் தொழுக. நம்ம அது வரைக்கும் இந்த ஏரியா அப்படியே நடந்து சுற்றி பார்க்கலாம். வெயில் அடிக்குது, அதனால் இது என்னெல்லாம் இருக்குது, கொஞ்சம் நல்லா மரங்களாக இருக்கா, அப்படியே மரத்து நிழல்லையே நம்ம சுற்றி பார்க்கலாம். மலேசியாவில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசாலமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஓகே, நம்மளுடைய லொக்கேஷன் பார்த்துங்க, இதுதான் ஜாலான் P3C. ஓகே நண்பர்களே, வாங்க அப்படியே தெருவில் நடந்து சுற்றி பார்ப்போம். புத்ராஜயாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசாலமான இடங்கள், நிறைய மரங்கள், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் சுற்றுலா வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சுற்றி பாருங்கள். புத்ராஜயாவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். அதே போல் இங்கே உள்ள சாலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன்வேயாக தான் இருக்கும். இந்த சைடு போகிறது, அதே போல் அந்த சைடு வர்றது. நம்ம இப்போ தொழுக போகிறது இந்த பள்ளிவாசல் இங்கே இருக்குது. ஆனால் தெருவில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு வந்து அந்த வெயிலின் தாக்கமே இல்லை. அந்த மரத்தின் நிழலிலேயே நடந்து போகிறதுனால நல்லா கூலிங்காக இருக்குது. எப்படிப்பா இருக்கு, நல்லா இருக்கா? எப்படி சுற்றி பார்க்க நல்லா இருக்கா? காக்காலாம் இருக்குங்க இங்கே இருங்க. ஓகே, இங்கே இருக்கிற அதிகமான கட்டடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே எல்லாமே அரசு அலுவலகங்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸு அதிகமாக இருக்குங்க. அதே போல் இங்கே உள்ள சாலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. இப்போ இந்த இலை கூட கீழே கிடக்கு இல்லையா, இந்த இலையை கூட வந்து அதை எடுக்கிறதுக்கு இப்போ வண்டி போச்சு, மிஷினு. அப்படியே அழகாக வந்து அதை அப்படியே அந்த வேக்கம் கிளீனர் மாதிரி வந்து உறிஞ்சிட்டு போயிடுது. ஓகே, நம்ம போகிறது வந்து இந்த பள்ளிக்கு தான் போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு நம்ம முன்னாடி போகணும். வாங்க போகலாம். ஆனால் அதுக்கு அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு பாலமே இருக்குது, அப்படியே இந்த பில்டிங் போக. எவ்வளோ பசுமையாக இருக்குல்ல, நல்லா இருக்குது பாருங்க. அதே போல் புத்ராஜயா வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா விதவிதமான கட்டடங்கள் வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். இது பாருங்கள், படிக்கட்டே டிசைனாக இருக்குது. நல்லா பக்கம் படிக்கட்டு போகுது. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, வாங்க இப்படி போவோம். அதே போல் இங்கே உள்ள மரங்கள்லாம் பாருங்களேன், அழகாக வந்து அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, சதுரமாக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லைட் இருக்கும், அதை பார்த்து கிராஸ் ஆகுங்க. சிக்னல் விழுந்தவுடனே நம்ம நடந்து போகணும். அதே போல் இங்கே வந்து கார் பார்க்கிங் வசதிகள் தாராளமாக இருக்கும், நிறையா இருக்குது. நீங்கள் நல்லா அழகாக கார் பார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2-3 மஸ்ஜித் இருக்குது. பிங்க் மஸ்ஜித்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து நீங்கள் போய் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் மரங்கள்லாம் நல்லா கலர் பூவான மரங்கள் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மரங்கள் இருக்கிறதுனால நமக்கு நடந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ஜித் மிசான் பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், இந்த பள்ளியில் தான் நம்ம தொழுக போகிறோம். ஆனால் நமக்கு இன்னும் டைம் இருக்குது. வாங்க அப்படியே போய் சுற்றி பார்ப்போம். இந்த பள்ளிக்கு வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு ரோஜா கடை இருக்குது. பாருங்கள், இந்த ரோடு இருக்கா, அந்த ஹைவே, இந்த ஹைவேயை பார்த்துங்க. இதுக்கு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்குள்ள ஒரு கடை இருக்குது, பசும்போர்னு. வாங்க, நம்ம ஆளுமாக தான் தெரியுது, போய் பேசுவோம். அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆஹா, என்னதுண்ணே இது? செண்டூலா? குடிச்சிருவோம். இங்கே பாருங்க, செண்டூல். ஆஹா, சூப்பராக இருக்குது பாருங்க. ஓகே, நம்ம கடையில் வந்து பசும்போனா ரோஜா மீ இருக்குது, அயாம் இருக்குது, சொத்தவங்க இருக்குது, பருவு இருக்குது, ஸ்பெஷல் இருக்குது. ஸ்பெஷல்னால் அயாம், சொத்தவங், மீ சம்போ பண்ணுவோம் எல்லாமே, அது பேர் ஸ்பெஷலு. அப்புறம் அது போக செண்டோல் இருக்குது, செண்டோல் சந்தானு. செண்டோல் வந்து கச்சான், ஜாகோங், அப்புறம் சிஞ்சோ கொஞ்சம் கலப்போம்.
ஸோ எல்லாம் கலந்து சந்தான். இங்கே வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இங்கே வியாபாரம் பண்ணுவோம். இங்கே வந்து காலையில் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், தொழுவு மணி வரைக்கும் வியாபாரம் பண்ணுவாங்க. அடுத்த நாள் வந்து இந்த மற்ற பில்டிங் இருக்குது, அங்கே வியாபாரம் பண்ணுவோம். திங்கக்கிழமையிலேருந்து வேலைக்கிழமை வரைக்கும் பகுனான் கிளஜான் இருக்குது, அங்கே வியாபாரம் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அங்கே தொழுவு டைம், அதாவது 11 மணிலேருந்து தொழுவு முடிஞ்சு ஒரு 3 மணி வரைக்கும் இருப்போம். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க மற்றவங்க அந்த போக்குவரத்து ஆளுங்க இருக்காங்க, அவங்களாம் வரலாம், அங்கே வியாபாரம் பண்ணுவோம். அது வந்து இதே மாதிரி தான் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இது வந்து இப்போ மீரபூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மீரபூஸும் அதே மாதிரி தான். கோழி, சொத்தம், பரு, மீன் இருக்குது, சொத்தம் இருக்குது, அயாம் இருக்குது, பரு இருக்குது, அது போக பேசா இருக்குது. அது அப்புறம் லக்ஸா பின்னாங்க செய்கிறோம். இன்றைக்கி போடலை, மற்ற நாளில் இப்போ லக்ஸா இருக்கும். இது ரோஜாக்குவா. ரோஜாக்குவா. ஆமாம், இப்போ தான் 11 மணிலேருந்து ஆரம்பிச்சு வரோம். நமக்கு வந்து 2 ரோஜா கொடுத்துருங்க, அப்புறம் செந்தூள் 2 கொடுத்துருங்க. ஆஹா, ரோஜாக்குவா பாருங்க, நல்லா கெட்டியாக இருக்குது. ஓ சூப்பர். நண்பர்களே, நம்ம வந்து இப்போ காலையில் சாப்பிடல, அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் சுற்றி பார்ப்போம். செந்தூள் குடிச்சிருக்கீங்களா? செந்தூள் ரொம்ப அருமையாக இருக்கும் மலேசியா பொறுத்த வரைக்கும். அண்ணன் கடையில் எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த செந்தூள்ங்கிறது வந்து என்னென்ன கலப்பீங்க? அது தேங்காய் பாலா? ஆமாம், இது சோயா தேங்காய் பால், தண்ணி இல்லாமல், தண்ணி கலக்காது, வெறும் தேங்காய் பால் மட்டும்தான். தேங்காய் பால், அப்புறம் செண்டோல், அப்புறம் அந்த சின்சாவுன்னு சொல்லுவாங்க, அது கலப்போம். அது போக கச்சான் ஜாகும், தர்பூசணி. ஸோ இங்கே வந்து பின்னாடி உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது, அப்படி இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். என்னப்பா சாப்பிட்றலாமா? இப்போ நம்ம வந்து ரோஜா சாப்பிட போகிறோம். ரோஜாவில் வந்து ரோஜா இருக்குது, ரெப்பூஸ் இருக்குது. நம்ம வந்து ரோஜா சாப்பிடுவோம். ஓகேண்ணே, சூப்பர். ஓகே நண்பர்களே, வாங்க செந்தூள் குடிப்போமா? ஆஹா, நல்ல கெட்டியாக பெரிய கிளாஸில் இருக்குது, வாங்க குடிச்சு பார்ப்போம். ஆஹா, அடாடாடா, தேங்காய் பால் நல்லா கெட்டியாக போட்டிருக்காங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நாட்டு சக்கரை, அப்புறம் செந்தூள் இதெல்லாம் போட்டிருப்பாங்க, சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஆஹா, சிட்டாப். இந்த ஓவர் இனிப்பு இல்லாமல் இந்த தேங்காய் பால் டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குங்க. இந்த செந்தூள் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே உண்மையிலே வாங்க ரோஜா சாப்பிடுவோம். உட்காந்து சாப்பிட்லாம், ஆனால் வெளிச்சமாக இல்லை, அதனால் இங்கே நின்று சாப்பிட்றோம். வாங்க சாப்பிடுவோம். பிஸ்மில்லா. சூப்பருங்க. ஓஹோ, ஆஹா, அந்த குவை டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அந்த ரோஜா குவா வந்து ரொம்ப அடித்த இனிப்பாக இல்லாமல் நல்லா ஒரு மிதமான இனிப்பில் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஆஹா, அவங்க போட்டிருக்க அந்த குவை இது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா செஞ்சுருக்காங்க. சூப்பர். சிட்டாப். ஆஹா, சிட்டாப், வெந்தாப், அருமையாக இருக்கும். ஓகே நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் மக்கள் கூட்டம் பாருங்கள், நம்ம கரெக்டாக ஆரம்பிக்கும் போது வந்தோம், இப்போ செம்ம கூட்டமாக இருக்குது. அதே போல் இங்கே நிறைய கடைகள் இருக்குது. பக்கத்தில் எங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கடை இருக்குது. இந்த சைடுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி கடை ஒன்று இருக்குது. இங்கே தொழுகைக்கு வர்ற மக்கள், அதே போல் இங்கே உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வர்ற மக்கள் எல்லாருமே இங்கே வந்து சாப்பிட்றாங்க. நீங்களும் வந்து சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட்ட எல்லாம் விலையெல்லாம் பார்த்துக்கோங்க, இதுதான் ப்ரைஸ் லிஸ்ட். ஸோ அதே போல் இந்த பாருங்கள், கல்யாண ஆர்டர் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃபோன் நம்பர் இருக்குது, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. செந்தூள், ரோஜா எல்லாமே சூப்பராக இருக்குது. கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா பசும்பூர் ரோஜாக் மாமு. ஓ, நமக்கு தகுந்த மாதிரி சம்பவம் பண்ணிக்கலாமா? இது என்னது? ரோஜா குவா. இது என்னது? இது வந்து ரோஜா அயாம். ரோஜா அயாம். ரோஜா அயாம் இருக்குது. ஓகே. நான் செந்தூள் எவ்வளோண்ணே ஒன்று? செந்தூள் வந்து 4 வள்ளி, ஒரு கப்பு வந்து 4 வள்ளி. பேசா மட்டும்தான். பேசானாக்கா கச்சான் ஜாக்கும் சின்சாவை கலந்தது. ஆனால் இங்கே வந்து உட்காந்து மங்கல்லாம் கொடுக்க முடியாது, ஒரு கப்பு தான். ஸோ 4 வள்ளி விலை. சாப்பிட ரோஜா எவ்வளோண்ணே? சாப்பிட ரோஜா வந்து 8 வள்ளி. 8 வள்ளி.
அதுவா அண்ணா இங்கே அப்படியே பின்னாடி பார்க்கக்கூடிய இடங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன இருக்குது இங்கனுக்குள்ள? சுற்றி பார்க்கறனால நீங்கள் எப்படி இந்த லிஃப்ட் இருக்கு உள்ள லிஃப்ட்டில் ஏறி பீச்சுக்கு போயிட்டு போனாக்கா அந்த மஞ்சள் பண்டாரான் இருக்குது, அங்கிட்டு போகலாம். அப்புறம் அந்த டத்தரான் இருக்குது, அதுவே பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் தொழுவுறதுக்கு வரலாம், திருப்பி பள்ளிக்கு வரலாம், மேலேயே நீங்கள் மேலே வந்துடலாம். அப்படி இல்லைனா கீழேயும் வரலாம். வந்து மேலே அந்த பக்கெட்டு போயிட்டு அந்த பக்கெட்டு பக்கத்தில் போனீங்கன்னா தபோகஞ்சி இருக்குது. ரெண்டு பில்டிங் இருக்காங்க அந்த பக்கெட்டு. ஓகேண்ணே, நன்றிண்ணே. ஓகேண்ணா, ஓகே. நம்ம கடையில் வந்து மீறு பூசும் இருக்குது ஸ்பெஷலு. தோந்தல் வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:45 ஆகுது. இன்னும் நமக்கு டைம் இருக்குது தொழுவதற்கு. ஸோ அது வரைக்கும் அப்படியே பின்னாடி போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். பாருங்களேன், நல்லா பிஸி ஆகிடுச்சு கடை. ஸோ இந்த பள்ளிக்கு நீங்கள் தொழுவ வரீங்க, புத்ராஜியா வர்றீங்க அப்படின்னா இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். எல்லா சாப்பாடும் இருக்குது, பக்கத்தில் மலாய் சாப்பாடு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து அப்படியே பின்னாடி போக போகிறோம். நம்ம வந்து லிஃப்ட்டில் ஏறி போகலாம். இது உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஏசிங்க, ஃபுல்லாக ஏசி. இங்கேயும் மக்கள் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஓகே வாங்க, நமக்கு லிஃப்ட் வந்து அந்த பக்கம் இருக்குது, அந்த வழியாக போயிடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பள்ளியாசலுக்கு போகிறதுக்கு வெளியில் போகிறதுக்கு லிஃப்ட்லேயும் பயன்படுத்தலாம், சும்மா நடந்தும் போகலாம். இந்த பாருங்கள், இங்கே மக்கள் ஏசியில் உட்காந்து சாப்பிட்லாம். என்ன எப்படி இருக்குது மலேசியா பற்றியா? எங்கே போனாலும் சாப்பாடு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, அப்படியே மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா மேலே வந்து அழகாக பார்க்குக்கு வந்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து நிறையா ஃபோட்டோ பாயிண்ட் இருக்குது. நீங்கள் வந்து நின்று அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே வருங்க. ஆஹா, அதுமே பள்ளிவாசல் பார்த்தீங்களா? நம்ம மேலே வந்தோம்னா இந்த பள்ளியை வந்து பார்க்கலாம். இங்கே வந்து நிறையா சுற்றி நிறையா பள்ளி இருக்குது, அதில் இது ஒரு வகை பள்ளி. நம்ம இது வந்து டைம் இருக்குது, அப்படியே நம்ம வருவோம். இப்போ வாங்க, அப்படியே வந்து நம்ம அங்கே போய் சுற்றி போவோம். அந்த ரோஸ் மஸ்ஜித்னு சொல்லுவாங்க, தூரமாக இருக்கு இல்லையா? அது இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது. ஓகே. ஆஹா ஆஹா, பௌசி எப்படி அருமையாக இருக்குது பாரு, சூப்பராக இருக்குல்ல? நல்லா நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வா அப்படியே போவோம். அங்கிட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கேயிருந்து நீங்கள் நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுற்றி பாருங்கள், எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இதே போல் மலேசியா வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஏஐபி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஏஐபி ஹாலிடேஸ் வந்து நம்மளுடைய ட்ராவல் பார்ட்னர். நீங்கள் இந்தியாவில் இருந்து மலேசியாவை சுற்றி பார்க்கணும், அதே போல் மலேசியாவில் இருந்து இந்தியாவை போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பரான பேக்கேஜில் உங்களுக்கு அழகாக சுற்றி காமிப்பாங்க. கீழே நம்பர் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்கேஜில் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். சுற்றுலா போகணும் அப்படின்னா ஏஐபி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நல்லா இருக்கு. ஓ சூப்பர். அதே போல் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூ பாருங்கள், பேக்ரவுண்டில் நான் பாருங்களேன், அப்படியே வந்து இந்த நடுவில் வந்து பூங்கா மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க, அழகா. அதே போல் இந்த சைடு அப்படியே திரும்பினோம்னா அங்கிட்டு வந்து ஒரு கட்டடம் இருக்குது பாருங்கள். அது பள்ளிவாசலா இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸான்னு தெரியல, வாங்க கிட்டக்கு போய் பார்ப்போம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து படிக்கட்டு மாதிரி போகுது பாருங்கள். கீழே நீங்கள் நடந்து போகிறதுக்கு இந்த படிக்கட்டை யூஸ் பண்ணலாம். நம்ம வரும்போது காமிச்சோம்ல அந்த படிக்கட்டு தான் இது. அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது, ஃபோட்டோக்கெலாம் நல்லாயிருக்கும். பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. அடாடா, போசிங்லாம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குது. அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே வா, பாருங்களேன் எவ்வளோ அழகுபடுத்தி வச்சுருக்காங்கன்னு. புத்ராஜயா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ பார்த்துங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. மலேசியாவில் உள்ள ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நாட்கள் வந்து பத்தாது. ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும், அவ்வளோ இடங்கள் இருக்குங்க. ஆஹா, சூப்பராக இருக்குங்க, இடங்கள்லாம் பாருங்கள், அருமையாக இருக்குது. அதே போல் ஈவினிங் டைம் வந்தோம் அப்படின்னா இந்த இடம்லாம் இன்னும் லைட்டிங்கில் சூப்பராக இருக்கும். இந்த அங்கனுக்குள்ளே பாருங்கள் தனியாக போகுது இல்லையா? இதெல்லாம் வந்து நைட்டில் வந்தோம்னா அந்த லைட்டிங்லாம் போட்டு ஒரு ஃபவுண்டன் மாதிரி இருக்கும்போது நல்லாயிருக்கும். itu baru subscriber. Ya bang, terima kasih ya bang. சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் கிடையாது, இது வந்து இங்கே உள்ள கோர்ட்டு, ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இன்டர்நெட்டில். ஸோ பார்த்துங்க, அநேகமாக வந்து உச்சநீதிமன்றம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே வந்து திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே பள்ளியை பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே 2 பக்கம் மரம் வச்சு, ஸோ மேலே இருந்து நம்ம ட்ரோன் வியூ பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் சில இடங்களில் வந்து ட்ரோன்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் நம்மளாம் ட்ரோன் வாங்காமல் இருக்கோம், சட்ட சிக்கலாயிரும். சூப்பராக ஃபோட்டோ எடுத்தாச்சுப்பா. ஓகே நம்பிகளே, நல்லா சூப்பராக வந்து சுற்றி பார்த்தாச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா தொழுவு போவோம். மணி வந்து கரெக்டாக ஒரு மணி ஆயிடுச்சு. தொழுதுட்டு அப்புறம் எடுப்போம். ஓகே நண்பர்களே, வாங்க தொழுவு போகலாம். நம்ம தூரமாக இருந்து பார்க்குறத விட கிட்டக்க வந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே உள்ளே போவோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அலோடு இருக்குது, ஆனால் நான் முஸ்லீமுக்கு வந்து இந்த விசிட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டயத்துக்குள்ளே தான் வந்து நீங்கள் சுற்றுலா வந்து பார்க்க முடியும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நல்லபடியாக சூப்பராக தொழுதாச்சு. பள்ளிவாசல் நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு, நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அதே போல் லேடிஸுக்கும் தொழுகிறதுக்கு இடம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடு போனீங்கன்னா, லெஃப்ட் சைடில் கீழே போனீங்கன்னா ஒது செய்கிற இடம் இருக்குது. அப்புறம் மேலே வந்தீங்க அப்படின்னா மேலே போயிட்டு நீங்கள் தொழுதுக்கலாம். சின்ன இடம் தான் லேடிஸுக்கு மட்டும். லேடிஸ் வந்தாலும் தொழுதுக்குங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம தொழுதாச்சு. தொழுதுட்டு கீழே போயிட்டு சாப்பிடுவோம். நல்லா இருக்கேன். பரமக்குடி தானே? ஆமாம். பனைக்குளம். அப்படியா? சரி சரி நல்லா சந்தோஷம் பார்த்ததில்ல. நல்லது. வாக்கு சைடில் பார்க்கவே கண்டுபிடிச்சா நம்மால் போகிறாப்புல அப்படியா? சரி நல்லா பண்ணுறியா? சரி. ரொம்ப சந்தோஷம். சரி நல்லது. பாருங்க, இங்கேருந்து பார்த்தா எப்படி சூப்பராக தெரியுது பாருங்க. எல்லாமே ஒரு மஸ்ஜித் இருக்கா, பிங்க் மஸ்ஜித். அந்த மஸ்ஜித்துக்கு நம்ம போவோம், நாளைக்கு போவோம். அப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்லாம் இருக்குது, அது நாளைக்கு போவோம். இந்த ஒரு பாலம் தெரியுது பாருங்க. இது ஒரு பாலம், புத்ராஜயா பாலம். இதுவும் நல்லா இருக்கும். கீழே பார்க்கிங் பாருங்க, கார் பார்க்கிங் நிறைய இடம் இருக்குது. நல்லா வெயில் அடிக்குது. நல்லா வெயில், செம்ம வெயிலாக இருக்குது. அப்புறம் மழை வந்துடும். இங்கே வந்து இப்போ சாப்பாட்டுக்கு நல்லா கூட்டமாக இருக்குது. ஓகே, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி எல்லா தண்ணியுமே இருக்குது. அதே போல் சாப்பாடுலாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாசி பிரியாணி இருக்குது. அதே போல் இந்த சைடு வந்து மலாய் சாப்பாடு. நாசி சம்போர். நாசி சம்போர். இந்த சைடு வந்தீங்கன்னா நாசி சம்போர் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த சைடு செந்தூல், மீர், போஸ், ரோஜா எல்லாமே இருக்குது. என்னது கோவா காலி ஆயிடுச்சு? முடிஞ்சு அவ்வளோதான். தொழுவை முடிஞ்சு மக்கள் நிறையா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. எல்லாம் பொங்குஸ் தான். பாருங்கள் கீழே நிற்கிது பாருங்கள். தொழுவை முடிஞ்ச உடனே இங்கே வந்து ஒரு வியாபாரம் அமோகமாக இருக்கும். மக்கள் கூட்டம் வந்து நிறையா பொங்குஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது வந்து மலாய் சாப்பாடு எல்லாமே. ஆமாம். சாப்பிடுவியா? இந்தா என்ன வேணும் வச்சுக்க. அப்போ மீன் இருக்குது, கோழி இருக்குது. ஏன்னா எல்லாம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ஓகே, மீன் வச்சுக்க. ஓகே, எல்லா தண்ணியும் முடிஞ்சுப்பா, எல்லா ஜூஸ். எடுத்துக்க. ஐஸ் மாயா lagi. Ais banyak. ஓகே. என்னண்ணே எல்லாம் காலியா? எல்லாம் காலி. சரிண்ணா, நமக்கு ஒரு மீறு பூஸ் இருக்கா? ஓகே. மணி பாருங்கள், மணி வந்து கரெக்டாக 2:30. 2:30க்கு மேக்ஸிமம் எல்லா சாப்பாடும் முடிஞ்சிச்சு. 99% முடிஞ்சிச்சு. வாங்க மீர் எப்போ சாப்பிடுவோம். ஓகே. இப்போ இது 3 குவாவும் சம்போ பண்ணிடுறீங்க. இனிப்பு, உரப்பு, புளிப்பு 3 இருக்குது. ஓகேண்ணா, சூப்பர். ஓகே நண்பர்களே, வாங்க மீ ரெப்பூஸ் சாப்பிடுவோம். காலையில் ரோஜா சாப்பிட்டோம். இது வந்து மீ ரெப்பூஸ். மீ ரெப்பூஸ்னால் மீ போட்டு கோவெல்லாம் சம்போர் பண்ணி சாப்பிட்றது. காலையில் 11 மணிக்கு சாப்பிட்ருப்போமா? காலையில் 11:30க்கு சாப்பிட்டோம். இப்போ மணி வந்து 2:30. பிஸ்மில்லா. ஆஹா, அந்த எல்லா கூவாவும் மிக்ஸ் பண்ணி நல்லா சூப்பராக இருக்குங்க. உரப்பு, புளிப்பு, இனிப்பு 3ம் இருக்குது. சிட்டாப். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு தண்ணி. இது வந்து லெமன் ஜூஸ், லெமன் ஐஸ், சோடா, லெமன் சோடா. சக்கரவள்ளி கிழங்கு குடிச்சிட்டியா? மீர், பூசு, ரோஜா, செந்தூள் 3மே சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். இந்த பள்ளிக்கு தொழுவு வந்தாலும் சாப்பிட்டு பாருங்கள். வெள்ளிக்கிழமை மட்டும் இங்கே இருக்குது. மற்ற நாளில் வந்து உள்ளுக்குள்ளே ஆஃபீஸில் கடை வச்சுருக்காங்களாம். அது வந்து நம்ம உள்ள பொதுமக்கள் போய் சாப்பிட முடியாது. அதாவது ஆஃபீஸ் வேலையாக போனால் சாப்பிட்டுக்கலாம். நேத்தா உங்களுக்கு வியாபாரம் இது தானே, வேறு எதுவும் கடை வச்சுருக்கீங்களா? இல்லை, இப்போதைக்கு புத்ராஜியாக தான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். சனிக்கிழமை வந்து நம்ம இன்னொரு இடம் வியாபாரம் பண்ணுறோம், பசா பக்கின்னு சொல்லிட்டு மாய்ப்பு சட்டாங்களே. அது காலையில், சனிக்கிழமை காலையில் மட்டும், காலையில் 7லேருந்து 12 மணி வரைக்கும். அது எங்கே இருக்குது? அது வந்து மாய்ப்பு சட்டாங். இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். நாளைக்கு காலையில் நீங்கள் அங்கே வாங்க, நம்ம அங்கே பார்த்து இது பண்ணிக்கலாம். ஆமாம். சரிண்ணே, இன்ஷால்லா நாளைக்கு பார்ப்போம். நான் வரேன். ஓகேண்ணே, பாய்ண்ணே. ஓகே நண்பர்களே, வாங்க நல்லா வந்து சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து அப்படியே நம்ம ரூமுக்கு போவோம். நல்லா இந்த மரம்லாம் ஈச்ச மரம் மாதிரியே இருக்கு இல்லையா? நம்ம சவுதியில் அரபு தேசத்தில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மரங்களாக தெரியுது. என்ன ரகம்னு தெரியல, ஆனால் எல்லாம் அழகான ஒரு மரமாக இருக்குது. ஓகே, கரெக்டாக 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு நமக்கு வந்து செக்இன். ஹோட்டல் டோர் செட். வாங்க உள்ளே போவோம். ஓகே, திருமகசி. ஓகே, வாங்க ரூமுக்கு போவோம். அடடா, சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கார்டெலாம் பார்த்தீங்களா? அட்டை மாதிரியே இருக்குது. ரூம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நல்லா சூப்பராக வந்து ஒரு கிங் சைஸ் பெட்டு, டோர் செட். ஹோட்டல் பேர் நல்லா அழகாக இருக்குது பாருங்க. அப்புறம் மிகப்பெரிய ஒரு விண்டோ இருக்குது. ஆஹா, வாங்க திறந்தோன்னே நம்ம போன பள்ளிவாசல் அந்த தெரியுது பாருங்கள். இதான் அந்த பள்ளிவாசல்.
இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆறு தெரியுதா? இந்த ஆற்றுல தான் வந்து நம்ம படகு சவாரி பண்ண போகிறோம். அழகாக இங்கே வந்து நல்லா உட்காந்து சாஞ்சிக்கிற ஒரு சோபா, நல்லா பெட்டு. இது வந்து உங்களுக்கு டபுள் பெட் வேணும்னா நீங்கள் அப்படி கேட்டு வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிளாக வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து கிங் சைஸ். அப்படியே வந்து பாத்ரூம் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்களா. இதுதான் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட், அப்புறம் ஷவர் எல்லாமே இருக்குது. இது வாஷ் பேஷன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து புத்ராஜயா வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி நைட்டு தங்குவோம், அப்புறம் வந்து நாளைக்கும் சுற்றி பார்ப்போம். ஸோ படகு சவாரி வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதே போல் இன்னும் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ஈவினிங்லாம் நல்லாயிருக்கும். ஸோ நைட்டில் அதுவும் நம்ம காமிப்போம். ஓகே, நீங்கள் இந்தியாவிலேருந்து மலேசியா வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நான் கீழே நம்பர் போடுறேன். ஏஐபி ஹாலிடேஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் மலேசியாவில் உள்ள மக்கள் இந்தியாவை போய் சுற்றி பார்க்குறதா கூட கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகான பேக்கேஜில் சுற்றி காமிப்பாங்க. ஏஐபி ஹாலிடேஸ் நம்மளுடைய ட்ராவல் பார்ட்னர். அதனால் நீங்கள் நம்பிக்கையாக போய் சுற்றி பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, நாளைக்கு இன்னும் சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை.